தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் பணியில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த பணியை பார்வையிட நேர்மையான கண்காணிப்பு குழு அமைக்க வலியுறுத்தி ஸ்ரீவைகுண்டத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தாமிரபரணி மேம்பாட்டு குழு சார்பாக பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்ட சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கூறியதை இப்போது பார்ப்போம். தாமிரபரணியில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு கடைசி 8வது அணைக்கட்டு. இந்த 8வது அணைக்கட்டில் வடகால் தென்கால் என்று 2 பகுதி இருக்கிறது. வடகாலும் தென்காலும் சேர்ந்து ஒரு பகுதி திருச்செந்தூர் பகுதிக்கு தண்ணீர் போகுது, ஒரு பகுதி ஏரல் பகுதிக்கு தண்ணீர் போகுது. 25,000 ஏக்கர் சாகுபடி உள்ளது. அவை இந்த சாகுபடி இந்த வடகாலும் தென்காலையும் பொறுத்து தான் இருக்கிறது. இதை தூர்வாராமலே விட்டதனால் அந்த வடகாலம் தென்பாதையில் உள்ள காலத்தில் பயிர் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது மணல் எடுப்பது தான் அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள் தவிர தூர்வாரை பற்றி கவலைப்படவில்லை. இதை தெரிந்து தாமிரபரணியுடைய மேம்பாட்டு குழு நடைமுறையில் அனைத்து கட்சிகளும் அனைத்து பொது மக்களும் சேர்ந்து தீர்மானம் செய்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதிகாரியுடைய போக்கு சரியில்லை. ஆகவே உடனடியாக இது தூர்வார வேண்டும். முதல் பகுதி அணையின் உள்கட்டில் தூர்வார வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்ற வேலையை அனுமதிக்க வேண்டும். மணல் எழுவதையும் பற்றி கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாடுபட்டு விடக்கூடாது. இது தடுக்கப்பட வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்ற முறையில் நாம் அரசு கவனத்துக்கு சொல்லக்கூடிய முறையில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம்.